இப்படிங்கிறதுக்குள்ள சமைச்சு முடிக்கணுமா நீங்க? ஒரு சூப்பரான சுவையான டிஃபன் செய்யணுமா? அப்ப இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க. ஆனியன் பரத்தா 15 மினிட்ஸ்க்குள்ளேயே கண்டிப்பா இதை செய்து முடிச்சிட முடியும். கோதுமை மாவை சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்து வெட்டி வச்ச ஆனியனை போட்டு, நெக்ஸ்ட் கொஞ்சம் கொத்தமல்லி, பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், சால்ட்டு, கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தி நம்ம திரட்டுவோம்ல, அதே மாதிரி நல்லா திரட்டி மெலிசா திரட்டிக்கோங்க. ஆனியன் நம்ம பிசைஞ்சு வச்ச ஆனியனை இது மேலே போட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் ஒரு சப்பாத்தி இதே மாதிரி திரட்டி அதையும் அது மேலே போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓரமெல்லாம் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நடுப்புற லைட்டாக இந்த மாதிரி அழுத்தினா போதும், ரொம்ப அழுத்திடாதீங்க. இப்போ ஒரு கத்தி எடுத்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. பொறுமையாக ரோல் பண்ணிக்கோங்க. எப்படி ரோல் பண்ணுறேன்னு பாருங்கள், பொறுமையாக பண்ணுங்க. உள்ள வெங்காய ஸ்டஃபிங்லாம் இருக்குது. ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ரோல் பண்ணி ஃபுல்லாக எடுத்துடலாம். இப்போ நம்ம லைட்டாக மேலே எள்ளு கொஞ்சம் போட்டு அது மேலே கொத்தமல்லி தூவி இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. நல்லா மெல்லமாக திரட்டுங்க. தவா சூடான தவாவில் போட்டு கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. நல்லா முருகலாக இருக்கும், உள்ள சாஃப்டாக இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். இப்படிங்கிறதுக்குள்ள செய்து முடிச்சிடலாம். இதுக்கு சைட் டிஷ் உங்களுக்கு வேணும்னா தயிர் தொட்டுக்கலாம், இல்லை தயிர் பச்சடி தொட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.